சென்னையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதை உடனடியாக அகற்றக்கூடிய பணிகள் ராட்சச பம்புகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் 2 கார்கள் மீது மரம் சாய்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பு செல்வனிடம் கேட்கலாம். அன்பு செல்வன், விவரம் என்ன? மீது மரம் சாய்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பு செல்வனிடம் கேட்கலாம். அன்பு செல்வன், ராட்சத மரம் முறிந்து விழுந்திருக்குது. கார் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது? எவ்வளவு நேரமா இந்த மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இது குறித்த விவரம் என்ன? குறிப்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு மரம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. வேரோடு சாய்ந்து விழுந்த இந்த மரம் 2 வாகனங்கள் மேல் விழுந்திருக்கக்கூடிய காரணமாக உடனடியாக அகற்றக்கூடிய பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருந்தவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இருந்தாலும் அந்த வாகன ஓட்டியை உடனடியாக வெளியேறியதற்கு பின்பாக மரத்தை முழுமையாக அகற்றுவதற்கு பணியாளர்கள் முழுமையாக வெட்டி அகற்றக்கூடிய காட்சிகளையும் அதை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடியதாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 கார்கள், அதாவது பசுமை வழிச்சாலையில் இந்த பக்கம் ஒருபுறமும் மறுபக்கம் செல்லக்கூடிய 2 வாகனம் மீது மோதியிருப்பதன் காரணமாக பெரும் பாதிப்பு என்பது இந்த சாலை முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இதை அகற்றக்கூடிய பணிகளை என்பது தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் எவ்விதமான உயிர் சேதம் ஏற்படவில்லை. பிரதானமான ஒரு சாலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அமைச்சர்கள், அதிகாரிகள் சென்று வரக்கூடிய ஒரு பாதை. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த மரத்தை முழுமையாக அகற்றக்கூடியதை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.